Hi, hello, vanakkam, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே அருமையான ரொம்ப சிம்பிளான கோகோனட் fish curry தான் பார்க்க போறோம். அதுக்கான ingredients பார்த்திரலாம். First ஒரு பெரிய வெங்காயத்தை chop பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி chop பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா ginger garlic paste இதுதான் மெயின் இன்கிரிடியன்ட். இது என்ன அப்படினா fish fry பண்ணும்போது அதை marinate பண்ணுவோம்ல அப்ப யூஸ் பண்ற அந்த பேஸ்ட் தான். இன்னைக்கு வந்துட்டு நான் fish fry பண்ணனேன். அதோட எக்ஸ்ட்ராவா இருந்தது இத வச்சிட்டு தான் நம்ம இப்போ வந்து ரெசிபி பண்ண போறோம். இதுல நான் என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்கேன் அப்படினா நார்மலா நம்ம ஆட் பண்றது தான். மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா பவுடர், அதுக்கு அப்புறம் வந்துட்டு மிளகு தூள் இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு இன்கிரிடியன்ட் என்ன அப்படினா கோகோனட் மில்க். இப்போ நம்ம எப்படி இத ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாத்துறலாம். இப்போ கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டில தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதும் அதுல வடகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட பாட்டி எனக்கு மேக் பண்ணி கொடுத்தது. இதுக்கு அப்புறமா இது கூட கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இது வந்து வறுபட்டுட்டு இருக்கும்போதே இதுல நல்ல ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் வரும். அது வந்து எதனாலனா கோகோனட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால மோஸ்ட்லி வெயிட் லாஸ் டைம்ல வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்து நீங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி லைட்டா ஃப்ரை பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெவியா இது வந்து ஒன்றும் பெருசா பாதிக்காது. ஸோ வந்துட்டு வெயிட் லாஸும் நல்லா இருக்கும், ஹெல்த்தும் கூட இது. இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா ஒரு மாதிரி ஜூஸியா வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ginger garlic paste ஆட் பண்ணிக்கலாம். அதோட அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ இது கூட நம்மளோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ண போறோம். இத நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ இதோட மிளகாய் தூள், மஞ்சள் தூள்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதோட ரா ஸ்மெல் வந்து நல்லாவே போயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த டைமில் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வஞ்சர மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பீஸ் வருது. அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுடலாம். இதுலேயே அப்படியே இது வந்து நல்லா வேகட்டும், கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ இதை நல்லா நம்ம இப்படி பரட்டி விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிருக்கு. திரும்பவும் இதை லைட்டாக பரட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். டோட்டலாக வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள் போதும். அப்போவே இது நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மில்கை வந்து கோகோனட் மில்கை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இதில் தான் இது ஃபுல்லாகவே குக் ஆகணும். இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கனாலே போதும். அது நல்லா வந்து திக் ஆகிடும். இப்போ இதுக்கு இனிமேல் வந்து இதில் மூடி போட தேவையில்லை. அப்படியே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இப்போ இது நல்லா 5 minutes வெந்துருச்சு. இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும் போது போதும், இந்த அளவு இருந்தால் போதும் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும், அந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கிரேவி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கோகோனட் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கோகோனட் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.